ஹாய். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து ஒரு நிலைவாசல் பூஜை பத்தி தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சிலதுன்னு சொல்றத தாண்டி, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா அது கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கைய குடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நிலைவாசல் தான் கண்டிப்பா சொல்லுவேன். "அக்கா இதுக்கு பூஜைலாம் பண்ணணும்னா, பெருசா ஏதாவது பண்ணணுமா?" அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்காதீங்க. ரொம்ப பெருசான விஷயம்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஆக்சுவலா நான் முன்னாடி பழைய வீட்ல இருந்தப்போ, எனக்கு கீழ இருந்த ஒரு அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க. எப்போ நீ வந்து நான் பிரம்ம முகூர்த்தத்தில விளக்கேத்துறத பார்த்துட்டு, ஆக்சுவலா அவங்களுமே நான் அவங்களோட வீட்ல விளக்கு வந்து ஏத்திட்டு இருந்தாங்க. அப்போ என்கிட்ட சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வீட்டு வாசப்படியில நீ விளக்கேத்துற. நான் இப்போ வந்து நம்ம வீட்டு வாசல்ல மாட விளக்கு வந்து வச்சிருக்கோம். ஆனா அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 2 சைட்லயும் ஒரு ஒரு விளக்கு வச்சு தான் அகல் விளக்கு வச்சு தான் வந்து விளக்கு வந்து ஏத்திட்டு இருந்தேன். அப்ப அந்த அம்மா பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்பவுமே நீ கற்பூரம்லாம் காமிச்சுட்டு வாசல்ல விளக்கு ஏத்திட்டு உள்ள போகும்போது, அந்த வாசக்கால் இருக்குல்ல, அந்த அருவுக்கால் சொல்லுவாங்க, வாசக்கால் அதுல உன்னோட வேண்டுதல் என்னமோ அத சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஒரு 2, 3 மந்த்ஸ் தான் ஆக்சுவலா நான் அத ஃபாலோ பண்ணியிருப்பேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் வந்து சொந்த வீடு வாங்கினேன் அப்படின்னே கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா, ஒரு தடவ அந்த வீட்டு வாசல்ல விளக்கேத்தும்போதும், இப்ப நான் வந்து இங்க விளக்கேத்துறேன். கூடிய சீக்கிரமே என்னோட சொந்த வீட்ல நான் விளக்கேத்தி உள்ள போணும் அப்படின்றது என்னோட வேண்டுதல். அதாவது அது நடக்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் நிஜமாவே எனக்கு அப்ப தெரியாது. பட் நம்ம நார்மலா ஒரு வேண்டுதல் சொல்லுவோம்ல, இப்ப நம்ம நல்லா இருக்கணும், நமக்கு வந்து ஃபினான்ஷியலா நல்ல நெறைய பணம் வந்து கிடைக்கணும், நமக்கு பிஸ்னஸ் நல்லா போகணும், ஷூட்டிங் நிறைய வரணும். இந்த மாதிரி நான் நார்மல் ப்ரேயர்ஸில் வந்து அங்கே விளக்கேற்றிட்டு அங்கே தீபாராதனை சும்மா காமிப்போம்ல, அந்த மாதிரி காமிக்கும்போது சொன்ன விஷயத்தில் இது ஒன்று. பட் அது என்னோடய லைஃப்பில் இப்போ நடந்திருக்கு. நான் இப்போ தான் நம்மளோட வீட்டுக்கு, அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் நிலைவாசல் பூஜை வந்து ஆக்சுவலாக இப்போ தான் பண்ணுறேன். நிலைவாசல் பூஜைனா பெருசாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்க நார்மலாவே வந்து நம்ம வாசப்படி இருக்குல்ல, அத வந்து ஃபுல்லா தண்ணி வச்சு தொடச்சு விட்டுட்டு, மஞ்சள் ஃபுல்லா தடவிட்டு, அதுக்கப்புறம் குங்குமம் வச்சு, அந்த 2 வாசப்படியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் வச்சு அழகா ஒரு சின்னதா கோலம் போட்டு, நீங்க 2 சைடும் விளக்கேத்தி வச்சு, நார்மலா ஒரு ஆரத்தி மட்டும் காமிச்சுட்டு, உங்களோட வேண்டுதல் என்னவோ அத சொன்னீங்கனாலே வந்து போதும். ஆக்சுவலா நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நெனச்சுட்டே இருப்பேன். இதுக்கு வந்து நம்ம கண்டிப்பா பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது நடக்கவே இல்ல. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 8, 9 மந்த்ஸ் வந்து ஆயிடுச்சு. பட் இப்போ தான் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைச்சதுன்னே வந்து சொல்லுவேன். சடனாக தோணுச்சு, சரி இதை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணலாம், மேபி யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் பொட்டெல்லாம் வைக்கிறேன்ல, இதெல்லாம் நான் வந்து ப்ராப்பராக வந்து செய்கிறேனான்னு கேட்டிங்கன்னா எனக்கு நிஜமாவே தெரியாது. எனக்கு அதே மாதிரி பூஜைலாம் எப்படி பண்ணணும் அப்படின்றதுமே வந்து தெரியாது. நான் எனக்கு எப்படி தெரியுதோ அதை மாதிரி மட்டும்தான் வந்து பண்ணியிருக்கேன். எப்பவுமே நான் அத தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். இப்ப எங்க அம்மா வீட்டு சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா பூஜைலாம் பண்ணி நான் பார்த்ததில்ல. மாமியார் வீட்டு சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அவ்ளோ பூஜைலாம் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. எங்க மாமனார் டெய்லி காலைல எந்திரிச்சு விளக்கேத்துவாங்க. ஏதாவது பண்டிகைனா வீட்ல விளக்கேத்துவாங்க. மத்தபடி தினமும் காலையில எங்க மாமனார் வீட்ல விளக்கேத்தி நான் பார்த்துருக்கேன். எங்களோட வீட்ல வெள்ளி, செவ்வாய்னா மட்டும் சாமி கும்பிடுவாங்க. மத்தபடி பெருசா எதுவும் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. அதனால எனக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எதுவும் இல்ல. ஆனா நமக்கு சில ஆசை இருக்கும்ல, எனக்கு இதெல்லாம் பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாமி கும்பிடணும். அப்படி தான் வந்து நான் எப்போவுமே ஃபாலோ வந்து பண்ணுவேன். அன்னைக்குமே அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். எனக்கு பெருசா கோலம்லாம் வந்து போட தெரியாது. சில பேர் கவுண்டிங்லாம் சொல்லுவாங்க. இந்த கதவுல வந்து இத்தனை பொட்டு வைக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் நிஜமாவே இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சதும் கிடையாது. எனக்கு 10 பொட்டு வைக்கணும்னு தோணுச்சுன்னா 10 வைப்பேன். 4 வைக்கணும்னு தோணுச்சுன்னா 4 வைப்பேன். எனக்கு அன்னைக்கு எப்படி இருக்கோ, எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் நான் வந்து செய்வேன். கோலமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அளவுக்கு தான் வந்து எனக்கு போட தெரியும். அதனால் வாசல் ஃபுல்லா தொடச்சி விட்டுட்டு, ஃபுல்லா வந்து மஞ்சள் வச்சு ஃபுல்லா தடவிட்டு, அதுக்கப்புறம் குங்குமம்லாம் வந்து வச்சு கோலம் வந்து சின்னதாக போட்டுட்டேன். வாசல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, சின்னதா அதே மாதிரி கோலம் மட்டும் போட்டுட்டு, இப்படி தான் நான் எப்போவுமே வந்து பூஜை பண்ணுவேன். பட் வந்து எப்போவுமே நினைப்பேன், வெள்ளி செவ்வாய்க்குலயாவது கண்டிப்பாக இந்த வாசப்படியெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னு. பட் அதுக்கான டைம் வந்து இல்லவே இல்ல. பட் இனிமே வந்து கம்பல்சரி வெள்ளிக்கிழமையாவது இல்லைன்னா செவ்வாய்க்கிழமையாவது நிலைவாசல் பூஜை வந்து பண்ணணும் அப்படின்றத என்னோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து வச்சுருந்தேன். இது ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டில் நிலைவாசல் பூஜை வந்து விடிய காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து நான் பண்ணியிருந்தேன். பிரம்ம முகூர்த்தத்தில் தான் இதை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ, காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ எப்போ உங்களுக்கு டைம் இருக்கோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் ஒரு மிராக்கிள் வந்து இருக்குது. என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. இதில் உங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கும். அதனால தான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன்.
நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோலம்லாம் போட்டுட்டு எனக்கு இதில் பொட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து வைக்கிறேன். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்களோ, உங்கள் வீட்டில் என்ன பழக்கமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டுமே வந்து போதும். எனக்கு இது மாதிரி வாசலில் பூவெல்லாம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்படி கோலம்லாம் போட்டு வாசலில் பூவெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ வந்து அழகாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஏதாவது பிரசாதம் வைக்கணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா, நான் இந்த மாதிரி எதுவுமே வச்சதெல்லாம் வந்து கிடையாது. நான் வெறும் இந்த மாதிரி வாசலில் பூவெல்லாம் மட்டும் வச்சுட்டு 2 சைடும் என்ன விளக்குனாலும் மண் விளக்கோ இல்லைனா உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ அதை 2 சைடு ஏற்றி வச்சு நார்மலாக கற்பூரம் காமிப்பீங்களா, கற்பூரம் ஊதுவத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் உள்ளே போய் விளக்கேற்றுவேன். அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இது பெரிய ப்ராசஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எப்போவுமே நம்ம நார்மலாக பண்ணுறது தான். பட் இது வந்து பூஜை அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கா, இப்படி தான் ஃபாலோ பண்ணணுமா, இதுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நான் வந்து நார்மலாக முன்னாடி சொன்ன மாதிரி விளக்கு மட்டும் ஏற்றி என்னோடய வேண்டுதல் என்னமோ அதை மட்டும்தான் வந்து நான் சொல்லி வந்து வேண்டியிருக்கேன். பட் அது என்னோடய லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்றதுனால தான் இதை கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எப்போவுமே வந்து சொல்லுவாங்கள்ல, வாசப்படியில் வந்து மகாலட்சுமி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த வாசப்படி பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வருவாங்க. மகாலட்சுமியை தாண்டி நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா கூட நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் நுழையும் போதே பார்க்குறது நம்மளோட வாசப்படி தான். அது அழகாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறவங்களுக்குமே ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். முக்கியமாக நான் சொல்கிறது, உருளி வந்து கம்பல்சரி வைங்க. நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், பட் அந்த உருளி வைக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது கண்டிப்பாக அது வச்சுருக்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா எனக்கு பெருசாக முன்னாடி அதை பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது. நம்மளை யாராவது வந்து ஏதாவது தப்பானனா மேபி பொறாமையில் அந்த மாதிரி ஏதாவது தாட்டில் பார்த்தாங்கன்னா கூட ஆக்சுவலாக அந்த உருளி வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. நான் எது பண்ணுறனோ இல்லையோ கண்டிப்பாக எங்கள் வீட்டு வாசலில் உருளி வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கற்பூரம் வந்து சூரிய பகவானுக்கு எப்போவுமே விளக்கேற்றிட்டு நான் வந்து மேலே வந்து காமிச்சிட்டு தான் வீட்டுக்குள்ளே விளக்கேற்றி வந்து போவேன். அதே மாதிரி நிறைய பேரோட பழக்கம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் ஒன்றுனா கற்பூரம் வச்சு உள்ள வரைக்கும் சாமிகள்லாம் அழைச்சிட்டு போவாங்க. பட் அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணதில்லை. காலைல பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த பூஜை வந்து பண்ணி முடிச்சிட்டேன். அதனால எப்போவுமே இங்கே ஒரு கற்பூரம் மட்டும் ஏற்றி சூரிய பகவான் கிட்ட வந்து வேண்டிப்பேன். அதே மாதிரி பஞ்சபூதங்களுக்காக தான் இந்த அந்த 5 விளக்கு ஏற்றி பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அதனால் வெளியில் நின்று மனசார எனக்கு என்ன என்னோட வேண்டுதல் இருக்கோ அதை மனசார நினச்சிட்டு அப்படி தான் நான் வந்து எப்போவுமே பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம மாட விளக்கு வச்சுருக்கிறதுனால நான் வந்து மேலே வந்து விளக்கேற்றுறேன். ஆக்சுவலாக நம்மக்கிட்ட 2 மாட விளக்கு வந்து இல்லை, 1 தான். அந்த சைடு 1 இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா 1 தான் வந்து இந்த பக்கம் ஏற்றுவேன். அந்த பக்கம் சில டைம் ஏற்றுவேன், சில டைம் வந்து ஏற்ற முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட விளக்குக்குமே பூவெல்லாம் வச்சு எண்ணெய்லாம் வந்து ஊற்றி விளக்கு வந்து ஏற்றுவேன். இது வெள்ளி செவ்வாயில் மட்டும்தான் இங்கே விளக்கு ஏற்றுவேனான்னு கேட்டிங்கன்னா நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தினமுமே காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வாசலில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே போய் எப்போவுமே விளக்கு வந்து ஏற்றுவேன். இங்கே விளக்கு ஏற்றும் போது ஏதோ ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். அதை தாண்டி நம்ம வீடு மாடியிலே வேறு இருக்குல்ல, அங்கே ஒரு கொஞ்ச நேரம் தான் வந்து நிற்பேன். அந்த காற்று, அந்த குருவி பறவையோட சத்தம், இது எல்லாமே நமக்கு என்ன தான் கஷ்டம் கவலை இருந்தாலுமே வந்துல அடப்போ பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு எப்போவுமே வந்து வரும். ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து என்னை வச்சுக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஃபுல் காலி, ஃபுல்லாக சுற்றி மரம் தான் வந்து இருக்கும். பட் காலையில் அவ்வளோ காற்றடிக்கும். ஆனால் ஒரு நாள் கூட ஏற்றுற விளக்கு வந்து அணைஞ்சோ இல்லைனா வந்து ரொம்ப அப்படி ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி கூட நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ அழகாக நின்று பொறுமையாக அந்த விளக்கு வந்து எரியும். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4:10 4:20க்குள்ளே விளக்கு ஏற்றுறேன்னா ஒரு 6 மணி வரைக்கும் கண்டிப்பாக வந்து விளக்கு வந்து எரியும். அங்கே விளக்கேற்றி முடிச்சுட்டு அடுத்தது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கற்பூர தீபாரதனை வந்து காமிப்பேன். சில டைமில் ஊதுவத்தி மட்டும் காமிப்பேன். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்றீங்களோ, உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கோ நீங்கள் அதே மாதிரியே வந்து ஃபாலோ வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்படி பண்ணுறேன், அதனால் இதையே தான் பண்ணோம் அப்படியெல்லாம் வந்து கிடையாது. கண்டிப்பாக நாளைக்கு ஃப்ரைடே, அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நாளைக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். தொடர்ந்து முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டே வாங்க, அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வீடு வாங்கணும்லாம் நினைப்பீங்க. மேபி ஒருவேளை இதை மாதிரி பண்ணி நீங்கள் வீடு வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ ஸ்லோகம்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து
கனகத்தாரா ஸ்லோகம் வந்து மொபைலில் போட்டு விட்டுருவேன். அது ஓடிட்டே இருக்கும். பட் பூ மட்டும் வாசப்படியில இந்த மாதிரி மனசுக்குள்ள அந்த பாட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனக்கு ஃபுல் பாட்டெல்லாம் கூட தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் கூடவே சொல்லிக்கிட்டு நான் வந்து பாடுவேன். பட் கனகத்தாரா ஸ்லோகம் தான் சொல்லணுமான்னு கேட்டிங்கன்னா, அதுவுமே கிடையாது. உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அத வந்து சொல்லிக்கலாம். முக்கியமா வீட்ல சாம்பிராணி போடுங்க. அது ரொம்பவே வந்து நல்லது. நமக்குமே ஒரு பாசிட்டிவான ஃபீல் வந்து குடுக்கும். கண் திருஷ்டி இந்த மாரி எது இருந்தாலும் போயிடும்னு சொல்லுவாங்க. பட் அத நான் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். முடிஞ்சுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி வெள்ளி செவ்வாய் தாண்டி எப்போவுமே உங்களோட வீட்டு வாசப்படியே இப்படி வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நானுமே அத ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். எனக்காகவுமே நான் வந்து சொல்றேன். பட் எல்லா நாள்லயும் இப்படி மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு எனக்கு டைமுமே இல்ல அப்படின்றதுனால, கோலம் எல்லாமே போடுவேன். பட் வந்து மஞ்சள் குங்குமம் மட்டும் வைக்கிறதுக்கு டைம் இல்ல. நானுமே இனிமே கரெக்ட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றேன். பூஜை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா அப்படியே வந்து காற்று வாங்கலான்னு சொல்லிட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கெல்லாம் ஏத்திட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பேன். அன்னைக்கு மல்லிகைப்பூ வந்து நெறைய பூத்திருந்துச்சு. சரி அது எல்லாத்தையும் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் பறிச்சு, கட்டி அதுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் வந்து போட்டாச்சு. நான் இப்படி தான் நிலைவாசல் பூஜை வந்து பண்ணுவேன். பண்ணி எனக்கு அதில பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு. அத தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பா ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணுங்க. லாங் வீடியோஸ் நிறைய போடணும்னு நினைக்கிறேன். பட் டைம் இல்ல. கண்டிப்பா தொடர்ந்து போடுறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க் யூ.